மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டப்பேரவை செயலாளரை சந்திக்க அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டப்பேரவை செயலாளரை சந்திக்க அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வருகை தந்திருக்கிறார். கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த நிலையில் அவரது ராஜினாமா கடிதமானது ஏற்கப்பட்ட நிலையில் தற்போது சட்டப்பேரவை செயலாளரை சந்திக்க அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அங்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை செயலாளரை சந்திக்க அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அங்கு வருகை தந்திருக்கிறார். கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருந்தார். அவரது ராஜினாமா கடிதமானது ஏற்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை செயலாளரை சந்திக்க அங்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை செயலாளரை சந்திக்க வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இபிஎஸ் ஆதரவாளர் தற்போது சட்டப்பேரவை செயலர் சந்திக்க வருகை கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 6 பேர் குறிப்பாக இதுவரைக்கும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இப்போது தற்போதுதான் மிக முக்கியமாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக சபாநாயகர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சபாநாயகர் சந்திக்க மற்றும் செயலாளர் சந்திக்க வந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்க. ஏற்கனவே மிக முக்கியமாக இந்த அரசு பதவியேற்றிலிருந்து குதிரை பேரம் நடத்தி பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர் தன் வசம் இருப்பதற்காக முயற்சியில் ஈடுபட்டுவதாக தொடர்ந்து அதிமுக குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தது கூட அந்த காரணமாக இருக்குமா என்ற அடிப்படையில தற்போது அதிமுக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் 80 வரை உள்ளிட்டோர் தற்போது வந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சபாநாயகர் சந்தித்து மிக முக்கியமாக கட்சி தாவல் சட்டம் அடிப்படையில அவருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரிவிப்பாரா, அல்லது அரசு எது போன்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு சபாநாயகர் தெரிவிப்பாரா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா சபாநாயகர் பொறுத்திருக்குமே நடுநிலையாளராக இருக்கிறார். குறிப்பாக எந்த செயல் தவறு இருந்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டும், குறிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் இருப்பதில் அவர் சந்தித்து கடிதம் கொடுக்க வந்திருக்கிறார். தற்போது வெளிவந்து பத்திரிகை சந்திப்பின் போது அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்பு கடிதம் கொடுத்த என்ற தகவல் என்பது வெளிவரும். ராஜலட்சுமி. நௌஷாத், தற்போது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை செயலாளரை சந்திக்கிறார். மறுபக்கம் குதிரை பேரம் நடத்தி தாவேகாவுக்கு இழுப்பதாக அதிமுகவினர் ஆளுநரையும் சந்திக்கின்றனர். இதை எப்படி பொருத்தி பார்க்கலாம்? ஏற்கனவே இந்த அரசு அமைந்ததிலிருந்து நம்பிக்கை வாக்கெடுக்கும் போதிலிருந்தே தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமாக இபிஎஸ் ஆதரவாளர்கள் தொடர்ந்து குதிரை பேரம் என்பது இந்த அரசு நடத்தி வருவதாக ஒரு குற்றம் சாட்டு என்பது சமூகங்களிலும் மற்றும் பல இடங்களில் இபிஎஸ் கூட பதிவு பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இதுவரைக்குமே பல்வேறு கட்சி பிரமுகர்கள் மிக முக்கியமாக சொல்லணும் என்றால் வைகோ கூட கருத்தை பதிவு செய்தார். என்னவென்றால் எங்க சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்து கொள்வார்கள், நான் வெற்றி பெற செய்கிறேன் முதல்வரே அவர் வாக்குறுதி கொடுத்ததாக கூட தெரிவித்தார். அது பரவலாக பேசப்பட்டது. அந்த இடத்தில் பார்க்கும்போது பல்வேறு கட்சியில் குதிரை பேரம் நடத்துவதாக இந்த குற்றச்சாட்டு நிலையில அதிமுக தரப்புல ஆளுநர் சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. குதிரை பேரம் அடிப்படையில சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் ராஜினாமா செய்ய சொல்வதாகவும் வாங்கல் வெற்றி பெற செய்வதாக கூட குறிப்பாக வெளிப்படைத்தன்மையோடு பேசுவதாக குற்றச்சாட்டு வைத்து ஆளுநர் சந்திக்கிறார்கள். அதுக்கு விளக்கம் கொடுத்துதான் தற்போது சபாநாயகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் நேரடியாக ஆளுநரை சந்திக்க ஆளுநர் மாலை தெரிவிக்கிறார்கள். குதிரை என்பது இல்லை உள்ளிட்டவை குறித்து மற்றும் ஒரு கட்சியிலிருந்து மற்ற கட்சி செல்லும் போது ராஜினாமா செய்து போகும்போது அது குதிரை பேரம் ஆகாது, அவர் சுய விருப்பமே என்ற அடிப்படையில சபாநாயகர் என்ற தரப்பில் அவர்கள் மனு கொடுக்க சென்றிருப்பது பார்க்க முடிகிறது. இதில் புறம் இருந்தாலும் கூட தற்போது அதிமுக தரப்பில் கூடிய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சபாநாயகர் சந்திக்க வந்திருப்பது அவர் இல்லாததால் சட்டப்பேரவை செயலர் சந்திக்க காத்திருக்கிறார். மிக முக்கியமாக ராஜினாமா செய்தவர் மீது கட்சி தாவல் நடவடிக்கை வேண்டும், அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாத அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கை வைப்பதாகவும் மேலும் குதிரை பேரம் நடப்பதாக என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கடிதம் கொடுக்க வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தற்போது அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.